திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நான் போர்டு வந்து ரொம்ப 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 கேவலமான நிலையை அடைஞ்சிருக்கு. இப்படி டெடிகேட்டோட வரக்கூடிய டிவோர்ஸுக்கு அங்கே ஆன்மீகவாதிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் யாருமே பன்னி கொழுப்பெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இதை மன்னிக்கவே முடியாத தப்பு. இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இங்கே முன்னால் இருந்த திருப்பதி இப்போ கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டி தான் இதை பூரா வந்து காலி பண்ணிட்டு போயிட்டார். இவர் வேணால் சொல்லலாம், தேசிய கல்விக் கொள்கைக்காக பணம் வரல, நிதி வரல, அதுக்காண்டி நான் போய் பார்க்க போகிறேன்லாம் சொல்லலாம். அதெல்லாம் சும்மா சப்பக்கட்டு. இளவரசனுடைய முடிவு சூட்டு விழாவுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் வரணும் அவருக்கு ஆசை. இன்றைக்கி அதனால தான் மோடியை பார்க்கணும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் டேட்டு கேட்டிருக்காரு. உங்களை ஒருத்தர் செருப்பால் அடித்தா நீங்கள் திருப்பி அடிக்கணும். அதான சுயமரியாதை. அடிக்கிற செருப்பை பூரா எடுத்து வச்சு ₹1 ₹2 காலனாக்கு விற்றவர் தான் இந்த பெரியார். EVKS இளங்கோவன் சொல்கிறாரு, பெண் அமைச்சருக்கு அடக்கம் தேவை, அடக்கமாக பேசணும், பெண் என்றால் அடக்கமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. யார் பேசுகிறது? இந்த ஜஸ்டிஸ்ட் பார்ட்டி. இவங்க பெண் விடுதலை பேசுவான். பாரதி கண்ட பெண்ணை தான் இவங்க விரும்ப மாட்டாங்க, பெரியார் கண்ட பெண்ணை விரும்புவாங்க இவங்க. அது சரிப்படாதுங்க. இன்பநிதி வந்தார், உதயநிதி வந்தார், இனி அவங்க தாங்க எங்களுக்கு அந்த குடும்பம் என்ன அடிமைன்னு சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன்னு சொல்கிறானே. இப்படி ஆக சிறந்த அடிமைகளை உருவாக்கி வச்சிருக்கிறது தான் திராவிட பாரம்பரியம். பழனி மாணிக்கம் வந்து ஸ்டாலின் விருது வாங்கினார். எதுக்கு வாங்கினார்? அங்கே அப்பா, நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை நீ சொல்லிட்டடா சாமி, என் விருதையே வச்சுக்க, என் பேருதில் உனக்கு விருது கொடுக்குறேன்டா. ஆகச்சிறந்த அரசியல்வாதி, ஆகச்சிறந்த பேச்சாளர், சிறந்த இலக்கியவாதி, சிறந்த திரைக்கதை வசன கருத்தாளர், அவருக்கு 2 எல்லாம் தத்திகளாக பிறந்திருக்கு பாருங்க. ஏதாவது ஒன்று உருப்படியாக பிறந்திருக்க. அந்தப்புறத்தினுடைய இளவரசராக உதயநிதி இருக்கிறாரு, அந்தப்புறத்தினுடைய மன்னராக திரு ஸ்டாலின் இருக்கார். ஆர்டிகல் 47 பயன்படுத்தி இந்தியா முழுவதும், ஏன் உலகமெல்லாம் கூட நீங்கள் தடை செய்ய வேண்டியதானே? பெரிய மத்திய மந்திரியார், 2 தடவை முதலமைச்சராக பிரதமராக இருந்தவர் இவர். 2 MP வச்சுக்கிட்டு வாயை பார்த்தீங்களா? ஜாதியத்தின் கூடாரமே வீசிக்காதானே. அந்த ஜாதியை வச்சு ஆதாயம் தர்றது, அந்த ஜாதியை வச்சு மற்ற சமூகத்தை மிரட்டுறது, அந்த ஜாதி வழக்குகளை வைத்து பல்வேறு மாணவர்களின் எதிர்காலத்தை துளைப்பது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணல் நம்மளோட சிறப்பு விருந்தினர் நம்மளோட இணைஞ்சிருப்பது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவரான திருமாறன்ஜி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். ஃபஸ்ட்டு டைம் எங்களுக்கு இளைய பாரதத்துக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி சார். சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள் சார். இப்போ முதல் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பூகாம்பரமாக வச்சிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம திருப்பதியில் கொடுக்கக்கூடிய லட்டில் மாட்டு இறைச்சியும் மீன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கலக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ ஒரு ஹிந்துவாக, ஒரு பிராமின்ஸாக எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க? உங்களுடைய கருத்து சார். எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாறன்ஜி பேசுகிறேன். 1857 மங்கள் பாண்டே போரே அதுதான். மாட்டு கொழுப்பை துப்பாக்கி தோட்டாக்களில் பயன்படுத்துனாங்கன்னு தான் சொல்லி தான் இந்த முதல் போரே நடந்துச்சு, பூலித்தேவனுக்கு அப்புறம். ஆனால் அதற்கு நிகராக தான் இப்போ திருப்பதியில் நடந்திருக்கதா ஆய்வில் சொல்லுது. திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நான் போர்டு ரொம்ப 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 கேவலமான நிலையை அடைஞ்சிருக்கு. முதல்லலாம் நான் திருப்பதிக்கு போவேன், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உபசரிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரோமுக்கு அப்புறம் அதிகமாக வருமானம் வரக்கூடிய இடம் திருப்பதி தேவஸ்தானம் போடும், திருப்பதி கோயில். நான் இப்போ சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னால் திருப்பதி போயிருந்தேன். இதற்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் போனேன்லாம் வரிசையில் வர்றப்ப உணவு கொடுப்பாங்க, சாம்பார் சாதம், தயிர் சாதம் அதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ அது கிடையாது. உப்புமான்னு ஒன்று போடுறான் நைட்டில். அந்த உப்புமா, அந்த வரிசையில் இருக்கவனுக்கு அது ரொம்ப ரேர். அந்த உப்புமாவே, அந்த உப்புமாவை போடுவான், அதில் எதுவுமே இருக்காது, வெராட்டி மாதிரி இருக்கும், சாணி மாதிரியே இருக்கும். அந்த மிஞ்சின உப்புமாவை காலையில் இந்த கூண்டு அரைச்சி போட்டிருக்கான் பாருங்க, அதுக்குள்ளே மறுபடியும் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே கொடுக்குறப்ப அதை யாரும் வாங்குறதில்ல, வாங்கி 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 அப்படியே குப்பையில் போடுறாங்க. வேறு வழியே இல்லாதவங்க அதை வாங்கி சாப்பிட்றாங்க. பசியால் இருக்கவங்க தான் அதை சாப்பிட முடியாது, சாதாரண காரில் சாப்பிட முடியாது. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்ற பக்தர்களுக்கு அங்கே சரியான மரியாதையே சுத்தமாக கிடையாது. இவ்வளோ 3 நாள் 4 நாள்லாம் காத்து கிடந்து சாமியை பார்க்குறோம்.
பார்த்துட்டு நம்ம அங்கே போகிற நேரங்களில் சாமியை பார்க்க விடுறதில்ல, தள்ளி 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 விட்டுறான். சரி, இவ்வளோ கூட்டம், நமக்கு மனசாட்சி இருக்குது, இவ்வளோ பேர் காத்திருக்காங்க, நம்ம ஒரு செகண்ட் பார்த்தா போதுன்ட்டு நம்ம மன நிறைவோடு வந்துடுறோம். அதை ஒரு செகண்டை கூட மன நிறைவாக வர்றோம். இப்படி டெடிகேட்டோட வரக்கூடிய டிஓசிக்கு, அங்கே ஆன்மீகவாதிகளுக்கும், அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கும், பிராமணர் அல்லாதவர்களுக்கும் யாருமே பன்னி கொழுப்பெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் அதில் கலந்துருக்கு அப்படின்னு நினைக்கிற பட்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் போய் இந்த வட்டம் லட்டு கேட்டோம், ஆதார் கார்டுக்கு வந்து கொடுத்தா 4 லட்டு கொடுக்குறாங்க, 50 ரூபா ஒரு லட்டுன்னு கொடுக்குறாங்க. அந்த லட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலேருந்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரையில் புளியோதரை தருவாங்க. புளியோதரை, லெமன் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு மன நிறைவோட, வயிறு நிறைவோட வெளியே வருவோம். இப்போ இவ்வளோன்னு ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஒரு லட்டு கொடுக்குறாங்க வெளியே வர்ற இடத்துல. அது முடிஞ்சோடனே வெளியே வந்து காசு கொடுத்து வாங்குகிற லட்டில் 4 லட்டு கொடுக்குறாங்க. அந்த லட்டை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா வெறும் கற்கண்டு தான் அதில் இருக்கும், வெறும் கற்கண்டு தான் இருக்கும். முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், இஞ்சி, ஏலக்காய் போட்டிருப்பாங்க, சுக்கு போட்டிருப்பாங்க, தேன் ஊற்றிருப்பாங்க, நெய் நிறையா போட்டிருப்பாங்க. இப்போ எதுவுமே கிடையாது, அந்த வாடையே கிடையாது. அதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அந்த நிலையில் இருக்குது. ஆனால் அதை கூட மனிதாபிமானத்தோடு ஏற்றுக்கலாம். இதை மன்னிக்கவே முடியாத தப்பு, இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இறைவன்கிட்ட ஒரு நம்பிக்கை, நம்மளுடைய குறைகளை சொல்வதற்கும் நம் கஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்களில் போய் ஆத்மார்த்தமாக போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரையில் அந்த இறை பிரசாதம் என்ன, வெறும் தண்ணியை கொடுத்தா கூட, துளசி தண்ணி கொடுத்தாலும் கூட அந்த மன நிறைவோட நம்பி பிடிச்சிட்டு வெளியே வரோம். அந்த நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு. இதற்கு சம்பந்தமானவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான விளைவு, தூக்கு தண்டனைக்கு நிகரான ஒரு குற்றம் இழைச்சிருக்காங்க. தூக்கு தண்டனை கைதி போல அவர்கள் நடத்தப்பட வேண்டும், அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். உடனடியாக இதற்கு தேவதம் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பகிரங்க மன்னிப்பு கேட்டு இதுவரைக்கும் குற்றத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்களெல்லாம் சிறையில் அடைக்க வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையா இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக ஒப்பந்ததாரர்களுடைய வேலை தான் இது. ஏன்னா இதே லட்டு தான் வந்து ராம் டெம்பிள் ஓப்பன் பண்ணும்போது 2 லட்சம் லட்டுகள் அதுக்கு வந்து பார்சல் பண்ண. காரணம் என்னன்னா, இது வந்து ஒப்பந்ததாரர்களுக்கு யாரெல்லாம் வந்து குறைஞ்ச அளவில் டெண்டர் இருக்கிறான், அதிக அளவில் டெண்டர் இருக்கிறான், அந்த டெண்டர் விடப்படுது. இந்த டெண்டர் எடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு வந்து இந்த கட்டுமான அளவில் அவங்க கொடுக்கணும். ரொம்ப அவனை புழிஞ்சு இவங்க அந்த அந்த ரேட்டு, கட்டாத ரேட்டுக்கு அவனுக்கு கொடுக்குறதுனால அவன் முறைகேடில் ஈடுபடுறான். இது முழுக்க முழுக்க கோயில் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தண்டிக்கப்பட வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் ஒரு ஆள் கூட இதில் தப்பிக்கக்கூடாது. இங்கே முன்னால் இருந்த திருப்பதி இப்போ கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டி தான் இதை பூரா வந்து காலி பண்ணிட்டு போயிட்டார். இப்போ இருக்கக்கூடிய முதல்வராது இதை தனி கவனம் செலுத்தணும். தனி கவனம் செலுத்தி அந்த தேவஸ்தானம், இங்கே நடந்து போகிறவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, அங்கே மொட்டை எடுக்கிற இடத்துல மரியாதை இல்லை. அந்த பழைய திருப்பதியே இப்போ இல்லை. அந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட காலத்தில் எல்லாமே வந்து சர்வநாசமாக ஆயிடுச்சாங்க. எல்லா இடத்துலையும் ஊழல், லஞ்சம் எல்லாம் வந்துருச்சு. சந்திரபாபு நாயுடாவது இதை வந்து சரி செய்வாரான்னு பார்ப்போம். ஏன்னா அவர் தான் சார் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வெளியே வந்து இந்த மாதிரி கொழுப்பு கலக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க தான் ரேப் ரிப்போர்ட் போய் ரிப்போர்ட்லாம் வெளியே வந்திருக்குன்ற அளவுக்கு பார்க்க முடியும் சார் அது. ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட்னால என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் இதனால்? ஏன் இது வந்து தண்டனை தாங்க, வேறு என்ன செய்ய முடியும்? மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். இப்போ வந்து ஒரு நச்சு கலக்கப்படுது உடம்புல. இது வந்து முன்னாள் முதல்வருக்கு கூட ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, உணவில் நச்சு கலக்கப்பட்டுச்சு அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு. இது மாதிரி பக்தர்களுடைய மனதை காயப்படுத்தும் அளவுக்கு இது வந்து நச்சு தான். இது வந்து நஞ்சுக்கு இணையானது. இது யார் குற்றம் செய்தாலும் இது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம்தான். இதில் சாதாரணமாக யாரும் இதை மன்னிக்கப்படக்கூடாது, தண்டிக்கப்பட வேண்டும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பவள விழா, முப்பெரும் விழா மிகப்பெரிய அளவாக கொண்டாடப்பட்டது சார். அதில் வந்து பார்த்தோம்னா உதயநிதிக்கு முடிசூட்டும் விழாவும் கொண்டாடப்பட வேண்டியதாக இருந்தது, கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இப்போ துணை முதல்வராக எப்போ அறிவிப்பாங்க அவரை? இது முப்பெரும் விழா இல்லை, இளவரசரினுடைய முடிசூட்டு விழா. அதுக்கு கூட பிரதமர் வரணும்னு சொல்லி அவங்க அப்பா ஆசைப்பட்டிருக்காரு. அதான் 20ஆம் தேதி வந்து டேட்டு கேட்டிருக்காரு. இவர் வேணால் சொல்லலாம், தேசிய கல்விக் கொள்கைக்காக பணம் வரல, நிதி வரல, அதுக்காண்டி நான் போய் பார்க்க போகிறேன்லாம் சொல்லலாம். அதெல்லாம் சும்மா சப்பக்கட்டு. இளவரசனுடைய முடிவு சூட்டு விழாவுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் வரணும் அவருக்கு ஆசை. இன்றைக்கி அதனால தான் மோடியை பார்க்கணும்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் டேட்டு கேட்டிருக்காரு. நீ போனாலும் அவர் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு மோடி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது. அதுவும் போல் திமுக என்பது சுயமரியாதைன்னு சொல்லுவான். இவங்க சுயமரியாதைன்னு சொல்லுவான். சுயமரியாதைன்னா என்னென்னா, உங்களை ஒருத்தர் செருப்பால் அடித்தா நீங்கள் திருப்பி அடிக்கணும். அதானே சுயமரியாதை. அடிக்கிற செருப்பை பூரா எடுத்து வச்சு ₹1 ₹2 கால்னாக்கு விற்றவர் தான் இந்த பெரியார். இதுதான் சுயமரியாதை. இவங்களோட சுயமரியாதை. செருப்பை அடித்த செருப்பை எடுத்து விற்கிறது தான் இவங்க சுயமரியாதை. பெண் விடுதலை பேசுமா. அந்த பெண் விடுதலை பேசின நிர்மலா சீதாராமன் வந்து கோயம்புத்தூரில் பேட்டி கொடுக்குறப்ப, நான் இந்த அன்னபூர்ணா மேட்டரில் பேசினப்ப, அதுக்கு ஈவிகே இளங்கோவன்ட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க. அதுக்கு ஈவிகேஎஸ் இளங்கோவன் சொல்கிறாரு, பெண் அமைச்சருக்கு அடக்கம் தேவை, அடக்கமாக பேசணும், பெண் என்றால் அடக்கமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. யார் பேசுகிறது? இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி. இவங்க தாத்தா ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தவர், பெரியாரோட அன்னை மைந்தா இவர். யார்? இந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன். இவங்க பெண் விடுதலை பேசுவான். பாரதி கண்ட பெண்ணை தான் இவங்க விரும்ப மாட்டாங்க, பெரியார் கண்ட பெண்ணை விரும்புவாங்க. இவங்க எப்படின்னா, அந்த லூலு குரூப்பில் போய் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு பார்ப்பாங்க பாருங்கள். யார்? இந்த சுபவீர பாண்டியே, அதில் ஒரு குரூப் இருக்காங்க. அந்த லூலு குரூப்பில் இந்த பிரான்ஸ் தமிழச்சின்னு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க பாருங்கள். அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிடுவாங்க. உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு அதை காட்டு, இதை காட்டு, இதுதான் இவங்களோட விடுதலை. இந்த புரட்சிகரம் பேசுகிறேன்லாம் பொம்பளை 10 பேர்கிட்ட போகணும், அதுதான் விடுதலை, சுதந்திரம். பொம்பளை கராப்பு வரட்டிக்கணும், பொம்பளை தண்ணி அடிக்கணும், பொம்பளைக்குன்னு தனி பார் இருக்கணும், பொம்பளைக்குன்னு சீரட் அடிக்கணும். இதுதான் பெண் விடுதலை. ஒரு பெண் பேச ஆரம்பிச்சோன்னே பெரிய பயப்படுறான். ஒரு பெண் எப்படி ஒரு அமைச்சராக இருந்தாலும் ஒரு அடக்க வேணாமா அப்படின்னு கேட்குறானே. பாரதி எதை தான் விரும்பினானா? பாரதி எதை விரும்பினான்? புரட்சிகரமான பெண் இருக்கணும்னு சொல்லி பாரதி விரும்பினான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? வாயே திறக்கக்கூடாதுன்னா. இதுதான் பெண் விடுதலை. தமிழின தலைவர் பெரியார் அப்படின்வான். தமிழை தங்கத்தட்டில், திருக்குறளை தங்கத்தட்டில் வச்ச மலம், தமிழ் காட்டுமிராணி மொழின்னு சொன்னான். இவங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கிக்கிடுவாங்க. இவங்களுக்கு இந்த சமூக நீதிக்கும் சம்மந்தமே இல்லாதவன். சமூக நீதி பேசுவான், எவங்கிட்டையும் சமூக நீதி இருக்காது. அடிமை கூட்டம். தியாகராஜனா தங்கராஜனா ஒருத்தர் பெரிய மீசை வச்சுருக்கான். அவன்லாம் மீசையை சுரண்டிட்டு வலிச்சுட்டு அவன் பேட்டி கொடுக்கணும். எனக்கு வெக்கமாக இருக்குது. நாங்களாம் மீசை எடுக்கணும் போல இருக்குது. அவனுக்கெல்லாம் எதுக்கு மீசை? அது சரிப்படாதுங்க. இன்பநிதி வந்தார், உதயநிதி வந்தார், இனி அவங்க தாங்க எங்களுக்கு அந்த குடும்பம் என்ன அடிமைன்னு சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன்னு சொல்கிறானே. இப்படி சிறந்த அடிமைகளை உருவாக்கி வச்சுருக்கிறது தான் திராவிட பாரம்பரியம். அந்த திராவிட பாரம்பரியத்தில் இளவரசருக்கு முடிச்சு விட்டு விழா. பழனி மாணிக்கம் வந்து ஸ்டாலின் விருது வாங்கினார். எதுக்கு வாங்கினார்? அங்கே அப்பா, நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை நீ சொல்லிட்டடா சாமி, என் விருதே வச்சுக்க, என் பேருதில் உனக்கு விருது கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் விருதை வந்து பழனி மாணிக்கத்துக்கு கொடுக்குறாரு. அது வெளியே வந்து பல்ல காட்டிக்கிட்டு, ஆமாம் அவர் நாங்கள் பேராசிரியரே ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டாரு, ஏன் நாங்கள் உதயநிதி ஏற்றுக்கிறக்கூடாது? இவங்க சிறந்த அடிமையின் கூடாரம் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கிறதுக்கு தான் அவர் டெல்லி போகிறாரு. இப்போ 20ஆம் தேதி டேட்டு கேட்டிருக்காரு. இன்றைக்கி அவர் லண்டனில் ஏதோ ஒரு ஐநா சபை கூட்டத்தில் இருக்கிறாரு. இன்னும் ஒரு 2 நாளில் அவர் போவார். இவங்க எல்லாமே முடிசூட்டு விழாவினுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா துரைமுருகன் மாதிரி ஒரு நாங்கள் கோபாலபுரத்து விசுவாசின்ற கோபாலபுரத்து தலைமை அடிமை மாணவன் அவர்லாம் சொல்கிறார், லண்டனில் போனப்போ அமெரிக்காவில் போனப்போ தமிழர்கள்லாம் அவங்கள அந்த வரவேற்ற விதமும் நீங்கள் நடந்து வந்த அழகும் என்ன ஒரு ரஜினிகாந்தா? கண்ணு கலங்கி எல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நாவு தடுமாறி பேசுகிறாரு. இப்படியெல்லாம் கேவலப்பட்டு சாக போகிற வயசில் உனக்கு இந்த அரசியல் தேவையான்னு கேட்குறேன். அங்கே என்ன கேலி கூத்து நடந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும். இங்கேருந்து ஆளை பிடிச்சிட்டு கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இவர் பாட்டுக்கு நடந்து போவார். ஒரு பையன் கூட இப்படி திரும்பி நிற்கிறான், ஒரு ஆளும் கண்டுக்கறல. நம்ம சிட்டி மாதிரி ரோபோ கணக்காக நடந்து போயிட்டு இருந்தார் நம்ம நாட்டு முதலமைச்சர். உடனே அதை பார்த்தோன்னே கலைஞர் உயிரோடு இருந்திருந்தா உண்மையாக அவரெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாருங்க. ஏன்னா ஆகச்சிறந்த அரசியல்வாதி, ஆகச்சிறந்த பேச்சாளர், சிறந்த இலக்கியவாதி, ஆகச்சிறந்த திரைக்கதை வசன கருத்தாளர், அவருக்கு எல்லாம் தத்திகளாக பிறந்திருக்கு பாருங்கள். ஏதாவது ஒன்று உருப்படியாக பிறந்திருக்கா? இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னா அது இவங்களுக்கெல்லாம் தெரியுமா? யாருக்கும் எதுவும் தெரியாது. ஏதோ பணம்பளை குருவி உட்கார பணம்பளை விழுந்த மாதிரி இந்த சிறந்த அடிமைகளை வச்சு இந்த ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. 2026 மாபெரும் மாற்றத்தை ஏற்படும். ஏன்னா தொடர்ந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் மின்கட்டண உயர்வு, தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை. ஒரு பாயிண்ட் கூட நிறைவேற்றாமல் நாங்கள் இதுதாண்டா திராவிட மாடல் ஆட்சி நான் மாறுதட்டிக்கிறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம முதல்வர் ரொம்ப நல்லவர். ஏன்னா அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியலை. மக்கள் கொதித்து போய்கிட்டுருங்க.
500 கட்டுறவன் இன்றைக்கி 3000 கரண்ட் பில் கட்டுறான். பஸ்ஸெல்லாம் வந்து இப்போ மேற்கூரை ஒழுகுது. அவர் ரோட்டை போட்டுக்கிட்டு கார் பந்தயம் விட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் பாதி ஊருக்கு இன்ன வரைக்கும் சுதந்திரம் அடைந்த காலத்திலேருந்து ரோடு வசதி இல்லாத மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் கண்டுக்கிறாம நான் திராவிட மாடல் இந்தியாவிலே நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷனாக இருப்பார் பாருங்கள். இந்த நாட்டில் அந்தப்புறத்தினுடைய மன்னராக, அந்தப்புறத்தினுடைய இளவரசராக உதயநிதி இருக்கிறாரு. அந்தப்புறத்தினுடைய மன்னராக திரு ஸ்டாலின் இருக்கார். ஏன்னா அவர் கேட்பார், என்ன அமைச்சரே மாதம் மும்மாரி பொழிகிறதான்னு. ஆமாம் பொழியுது, மாதம் மும்மாரி பொழியுது, நான் காடு கரையெல்லாம் நிறையுது அப்படின்னு சொன்னால் அவர் உள்ளே போய் படுத்துக்கிடுவார் பாருங்க. இங்கே சாராயம் ஓடுது, கஞ்சா ஓடுது, மாட்டில் குடிக்க தண்ணி இல்லை, நடமாட ரோடு இல்லை, வண்டி ஓட்ட வசதி இல்லை, விவசாயம் அழியுது. இதெல்லாம் கேட்காம இந்த 2 அமைச்சர் இருப்பாங்க. உதயநிதியும் அந்த சபரீஷை 2 அமைச்சர்கிட்ட கேட்டுட்டு உள்ளே போயிடுவார். இந்த நாடு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதலமைச்சர், ஒரு பொம்மை முதல்வர் தான் நம்ம வச்சுருக்கோம். அது நம்மளுக்கு பெருமை தான். ஏன்னா மொத்தத்துக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி சொல்லி தமிழ்நாட்டு மக்களை இன்னும் சித்திரவதைப்படுத்தாமல் வரிச்சுமை, எவ்வளோ வரிச்சுமையை தாங்கிறது, எவ்வளோ வரிச்சுமையை தாங்குங்க. 2003 ஆரம்பிக்கப்பட்ட டாஸ்மார்க்கில் 36,000 கோடி, இன்றைக்கி 57,000 கோடியை தாண்டி இன்றைக்கி சேல்ஸ் நடக்குதுன்னா இதுதான் திராவிட மாடல். இவங்க தான் இப்போ ஒரு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். இது கண்டிப்பான முறையில் 2026 சரியான அடி வாங்குவாங்க. அதுக்கு சில காலங்கள் சில நேரங்கள்லாம் மக்கள் எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் 500 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் அந்த 500 கொடுத்தாலும் ஓட்டு போடாத மக்கள்லாம், படித்த இளைஞர்கள்லாம் இப்போ திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆட்சினால் நம்ம ரொம்ப வேலையில்லா திண்டாட்டம். இப்போ நான் வர்றேன் உங்கள் சேனலுக்கு வர்றதுக்கு முன்னால் என்னை 4 பேர் நிப்பாட்டி என்னை ஃபோட்டோ எடுக்கிறான். யாரா, எந்த ஊரா? சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விக்கிரமங்கலம், என்ன நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கிறான். அவங்கெல்லாம் என்ன, அவெல்லாம் அங்கே என்ன வாழை பிடிக்காமையா வர்றேன்? வாழை வழி இல்லாமல் இங்கே வர்றான். இங்கே ஆட்டோ ஓட்டுறான், ரிக்ஷா ஓட்டுறான், டேபிள் துடைக்கிறான். வாழ்கிறதுக்கு வழி இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் போய் ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றாரு. 10,000 கோடியை முதலீட்டு ஈட்டிட்டு வந்தாருன்னு சொல்லி டிஆர்பி ராஜா சொல்கிறாரு. வெள்ளரிக்கை விட முடியுமா? தென் தமிழ்நாட்டில் என்னமோ மதுரைக்கு ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க, ஒரு கம்பெனி வரப்போகுதுன்னு. அந்த மதுரையில் இருந்த கம்பெனி ஃபேக்ட்ரி பூரா மூடிட்டாங்க. இப்போ அந்த டிவிஎஸ் பென்னர்னு 2 இருக்குது. அங்கே கம்யூனிஸ்ட்ன்ற ஒரு நல்ல கட்சி இல்லை, அங்கே யூனியன் இல்லை. அதனால் அது 2 தப்பிச்சிருச்சு. அது இருந்த மில்லு, சீதாலட்சுமி மில்லு, மகாலட்சுமி மில்லு, ஆரியோ மில்லு எல்லாத்தையும் மூடிட்டான். இது 2லையுமே கம்யூனிஸ்ட் யூனியன் இல்லாதனால அது தப்பிச்சு நிற்கிது. அதனால் நாட்டில் இருக்க மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்கான். இதெல்லாம் தெரியாத முதலமைச்சர் நான் இந்தியாவில் நல்லாட்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லிக்கிட்டு மார்த்தட்டிக்கிட்டு இருக்கிறார். சரி, இப்போ நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாருங்க சார். ஆனால் அவங்களுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? திமுகவோட சட்ட ஒழுங்கு பல்ல காட்டுது. சட்ட ஒழுங்கு ஏங்க, இந்த கொடைக்கானல் ஒரு பகுதியில் ஒரு வாத்தியார்கிட்ட போய் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏரியாவில் வந்து ஆடிட்டு போயிட்டான்னு சொல்கிறாரு பாருங்க. அவர் ஏரியாவில் 2 நாளைக்கு முன்னால் ஒன்று நடந்துச்சு. கொடைக்கானலில் ஒரு பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அந்த பையன் வந்து நிலக்கோட்டையில் படிக்கிறதுக்காண்டி சர்டிஃபிகேட் கேட்குறான். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல மார்க் எடுக்கிறவன் அந்த வாத்தியார் பையன் இவனை வெளியே விடுறதுக்கு மனசு இல்லை. இவன் இங்கே 10 வரைக்கும் நம்மகிட்ட படிச்சுட்டு இவன் 11 வெளியே போய் நிலக்கோட்டையில் படிக்கிறதா, அங்கே கல்வி வசதி இல்லை, நிலக்கோட்டையில் போய் கொடைக்கானலேருந்து நிலக்கோட்டைக்கு போகிறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறான், போகக்கூடாதுன்றான். இவன் மீறி போய் நிலக்கோட்டையில் போய் சீட்டு வாங்கிட்டு வந்துடுறான். போய் சர்டிஃபிகேட்டை கொடுறான்னா அவன் மேலே திருட்டு பட்டம் காட்டிடுறான். என் ரூமுக்குள்ளே வந்து நீ செல்ஃபோனை தூக்கிட்ட, திருட்டு பட்டம் கூட்டி அந்த பையன் போய் நீ எல்லாம் இப்படி வாழ்கிறதுக்கு செத்துறான்னு சொல்ல உண்மைக்கே போய் செத்து போயிட்டாங்க. அந்த பையன் ஒரே ஒரு பையங்க, கூலி தொழிலாளியோட மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அதுவும் உங்கள் ஒரு ஏரியாவில் நடந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னே கொடைக்கானலில் நடந்திருக்கு சார். அதை போய் சூசைடு பண்ணிக்கிட்டான். அப்போ இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்கிறாரு, அந்த மகாவிஷ்ணு ஒரு பையன் வர்றான். நல்லதே சொல்லக்கூடாதுங்க இவங்களுக்கு, நல்லது சொன்னாலே இவங்களுக்கு பிடிக்காது. வந்து ஒரு பள்ளிக்கூடங்களில் கன்வென்ஷன் நடக்குது, எத்தனையோ பாதிரியார் வந்து ஜபக்கூட்டம் நடத்துகிறான். பள்ளிக்கூடத்தில் இருக்க அனைத்து தரப்பு மக்களையும் மாணவர்களையும் கூட்டி வச்சு ஜபக்கூட்டம் நடத்துகிறான். அதுக்கு அனுமதிக்குது. எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் மதராசிகள்லேயும் அவங்க மத சார்ந்த பாடங்கள் எடுக்கப்படுது, பைபிள் கிளாஸ் எடுக்கப்படுது. நீ இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ பைபிள் கிளாஸ் போகணும், அதில் நீ மார்க் வாங்கணும். அப்போ தான் பாஸ்ன்ற நிலையெல்லாம் இங்கே இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த பையன் மகாவிஷ்ணுன்றவன் யாருன்னே தெரில. அந்த பையன் வந்திருக்கான், வந்து அந்த ஸ்கூலுக்கு 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துருக்கான். இவங்க போய் கம்மலை கழட்டி போடு, மோதிரத்தை கழட்டி போடுன்னு சொல்கிற பாதிரியாருக்கெல்லாம் இவங்கள உள்ளே விட்றாங்க.
இவன் போய் அந்த ஸ்கூலுக்கு 1,00,000 டொனேஷன் கொடுத்துட்டு நட்போதனைகளை படுத்தினான். நீ உங்கள் அம்மா அப்பா படுற கஷ்டங்களை அந்த கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறான். தத்துவங்களை சொல்கிறான். நம்ம வந்து பிரம்மாஸ்திரம் வச்சுருந்தோம், காண்டிம்பம் வச்சுருந்தோம், இதெல்லாம் மந்திரத்தால் மலையை வர வைக்க முடிஞ்சிச்சு, இதெல்லாம் இருந்துச்சு, இப்போ இல்லை, மனுஷங்க சரியில்லை, இதெல்லாம் நம்ம பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னா ஒழுக்கத்தோடு வாழணும். மகாபாரதம், வேதம், அடுத்து பைபிள், குரானு எல்லாத்தையும் வச்சு தான் இந்த பையன் வந்து பேசுகிறான். திருக்குறளை மேற்கோள் காட்டி தான் பேசுகிறான். ஆனால் அவனுக்கு இந்த டிவி ஊடக முற்போக்கு புடுங்கிகள் என்ன சொல்கிறான்னா, பிற்போக்கு பேச்சாளரான். நேற்று கூட சொல்கிறான் பிற்போக்கு பேச்சாளர். அவன் சேனல்லாம் நான் சொல்லி கிழிக்கணுன்னு பொது வழியில் அது நல்லா இருக்காது. ஏன்னா அவன் சொல்கிறான் பிற்போக்கு பேச்சாளர், அவரை வந்து இன்னும் 15 நாள் நீதிமன்ற காவல். இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்கிறான், ஏரியாவில் அவனை விடவே மாட்டேன். அதே மாதிரி தான் அந்த பயலை உள்ள சித்திரவதை பண்ணுறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே புழலில் 50 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 65 பேரை போட்டு 66வது பேரை அவனை உள்ளே போட்டு அந்த பயலை அவ்வளோ சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஜெயிலுக்குள்ளே. அவன் உயிருக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை. நீதிமன்றம் அவருக்கு வந்து அவர் உயிருக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுக்கணும். நீதிமன்ற காவலில் தான் அவர் இருக்கார். நீதிமன்றம் அவர் உயிருக்கு உத்தரவாதத்தை கொடுக்கணும். ஏன்னா அங்கே 60 பேர் 70 பேர் இருக்கக்கூடிய செல்லில் 40 பேர் தான் இருக்கணும், அதில் 70 பேர் இருப்பான், அதில் ஒரு ஆளாக இருப்பான். இந்த பையன் மதுரைக்காரன், அலங்கால் இருக்காரன், அதனால தான் தில்லா இருக்கேன். அவனை அவ்வளோ டார்ச்சர் உள்ள நடக்குது. தண்ணி எடுக்க சொல்கிறது, கக்கூஸ் கழுவு சொல்கிறது, எவ்வளோ வேலையும் யார் செய்கிறா? இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்ய சொல்லியிருக்கார். எனக்கு அங்கே இருக்க வட்டாரங்களில் எங்கள் ஆளுங்கள்லாம் உள்ளே போய் மனு போட்டு பார்த்து சொல்லிட்டு கேட்டு வர்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் நட்போதனை என்பது இருக்கக்கூடாது. நட்போதனை கேட்டுட்டு விக்ரம்கிட்ட போய் ஏப்பா அம்மா அப்பாலாம் கும்பிடுப்பா நல்லா இருப்பான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமாப்பா நல்லதுப்பான்டா. ஏண்டா இவன் விக்ரம் திருந்தி போனால் நாங்கள் யார்கிட்ட சாராயம் விற்கிறது, நாங்கள் யார்கிட்ட கஞ்சா விற்கிறது, நாங்கள் யார்கிட்ட போதை மாத்திரை விற்கிறது, எவனும் திருந்தக்கூடாது. இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொஞ்ச நாளைக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். இப்போ ஆசிரியர் அந்த கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். பல்வேறு பள்ளிக்கூடங்களில் மேற்கூரையே இல்லைங்க. திருப்பத்தூரில் ஒரு பிள்ளையை நோண்டியிருக்கேன் ஒரு வாத்தியார், 2 நாளைக்கு முன்னால் பேப்பரில் வந்திருக்கு. வாயை திறக்கும், வாத்தியார் கொண்டா துடிக்கிறவர், நீ இந்த வாத்தியாரை போய் நோண்டியிருக்கானே, போய் என்னான்னு சொல்லு, என்னான்னு கேளு. இன்ன வரைக்கும் வாயை திறந்தியா? கேட்கலை. அப்போ இவங்கெல்லாம் என்னன்னா, அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய டிரைவரு அந்த சிலம்பரசன் அவனோட லீலையை மறைக்கிறதுக்காண்டி அவன் பாருங்க அவன் எப்படி வேலையை பார்த்துருக்காண்டு. நான் அன்பில் மகேஷ் டிரைவரு வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு 4-5 பேர் அந்த பிள்ளையை கற்பழித்து அந்த பிள்ளை மதுரை திருச்சி எஸ்பிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே இந்த பெரிய புரட்சிகர ஊடகங்களாம் வாய்க்குள்ளே போய் மைக்க விட்டு நிற்கிறான். ஒரு நியூஸ் கூட வெளியே வரல அந்த பிள்ளை பேசுனது. உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் தான் அதை எடுத்து வெளியே போட்டீங்க. அந்த பிள்ளைக்கு நீதி கிடைச்சிடக்கூடாது. அதுபோல் அங்கே வந்து என்என்சியில் வந்து ஒரு பையன் உள்ளே புகுந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறவன் படுத்துக்கிற அந்த பிள்ளைகிட்ட சுய இன்பம் பார்த்துருக்கேன். அதில் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு, அது மறைக்கணும். திருச்சியில் ஒரு பிள்ளை கேரளாவிலேருந்து ஒரு அமைச்சர் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கு, அது எந்த அமைச்சர்னு சொல்ல மாட்றாங்க. அந்த பிள்ளையை ரேப் பண்ணியிருக்காங்க, அது கேரளா ஊடகத்தில் பூரா வந்திருக்கு. இதெல்லாம் மறைக்கின்றதுக்காண்டி தான் அந்த மகாவிஷ்ணுவை வந்து சின்ன ஆளை பெரிய ஆள் ஆக்கி, உண்மைக்கே அன்பில் மகேஷ் சொல்லலைன்னா எங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த கல்வித்துறை அமைச்சர்லாம் அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனை கொண்டு போய் பெருசாக்கி நம்மளை பூரா உட்காந்து உங்களை எண்ணி டிஸ்கஸ் பண்ண வச்சுட்டு டிரைவரை பற்றி நம்ம பேச மாட்டேன்றான், அந்த என்எல்சியை பற்றி பேச மாட்டேன்றான். யாரை பற்றி இப்போ பேசிக்கிருக்கான்? மகாவிஷ்ணுவை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இவங்களோட திட்டம். மக்களை திசை திருப்புவது, குழப்புவதெல்லாம் திராவிடத்திற்கு கைவந்த கலை. அதனோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய வேலை. அதுவும் போல் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நேற்றுக்கு ஒரு திருப்பத்தூரில் பெண் கற்புகளை, நேற்றுக்கு இந்த சென்னையில் தான் நினைக்கிறேன், ஒரு பிள்ளையை வெட்டி 4 துண்டாக வெட்டி பெட்டியில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்குன்றது சும்மாங்க. கஞ்சா விற்கப்படுதுங்க. ஜாப்பர் சாதிக்கு வந்து திமுகக்காரங்க அமீர் இன்ன வரைக்கும் விட்டு வெளியே வச்சுருக்காங்க. சட்ட ஒழுங்கு எங்கே இருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஒரு கொலை நடக்குது, அது அரசியல்வாதியிலேருந்து ஆண்டி வரைக்கும் கொலை பண்ணுறாங்க. கந்துவட்டி கொடுமை நடக்குது. கந்துவட்டி கொடுமை இங்கே எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு? சட்ட ஒழுங்குன்றது வந்து சரி பண்ணணும்னா காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து அந்த துறையை விட்டு வெளியேறணும். காவல்துறைக்கு கைகள் கலட்டப்படணும். அவங்க கையை முழுசாக கட்டி போட்டிருக்காங்க. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான போலீஸு. அந்த போலீஸோட நிலை என்ன? இங்கே 6 மணிக்கு மேலே குடியாரனை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கக்கூடாது, லத்தியை பயன்படுத்தவே கூடாது, அடிக்கவே கூடாது.
யார் பெண்ணை வந்து இப்போ வந்து யாரை பெண்களை விசாரிக்கணும்னா வீட்டில் தான் போய் விசாரிக்கணும், ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கக்கூடாது. இது மயிரா விளங்கு என்ன விளங்கும்? அது எதுவும் விளங்காது. இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு என்பது ரொம்ப கீழ்த்தரமான நிலையில் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆளுகின்ற அரசாங்கம், காவல்துறை காரணம் அல்ல. காவல்துறை கைகளில் கட்டப்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சி மேட்டரில் சாராயத்தை குடித்தவனை 1 மணி நேரத்தில் அவங்களால பிடிக்க 3 நாளில் எல்லாத்தையும் கைது பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஏன் இதுக்கு என்ன அழுத்தத்தினால அவங்க கைது பண்ணாமல் இருந்தாங்க? இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய தலையீட்டினால அவங்கள கைது பண்ண முடியலை. அவங்கெல்லாம் பிடிங்கன்னு சொன்ன உடனே செத்த உடனே போடி எத்தனை 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகளை பிடிச்சாங்களே, ஏன் அவங்களுக்கு தெரிய போய் தானே? தெரிஞ்சு ஏன் அவங்களால பிடிக்க முடியலன்னா அரசியல் தலையீடு இருக்குது. அதனால் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் மிக கேவலமாக அசிங்கமான நிலையில் நடந்துக்கிட்டு இருக்கு. சார் அதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மடைமாற்றங்கிற மாதிரி இப்போ திருமாவளவன் வித்தியாசமான மடைமாற்றம் செய்கிற மாதிரி எல்லாரும் பேசப்படுது சார். அதாவது மதுவிலக்கு மாநாடு, மகளிருக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின்கிட்ட பேசுகிற வரைக்கும் ஒரு விதமாக பேசிட்டு உள்ளே போனாலும் ஏதோ ஒரு ரகசியமாக பேசுறதா சொல்லப்படுது சார். வெளியே வந்தவுடனே ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டிகல் 47 வச்சு இந்தியா ஃபுல்லாக வந்து மதுவிலக்கு போடாதா அப்படின்ற மாதிரி உள்டாவாக பேசுகிறாரே சார். அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? ஒரு மதுரையில் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு படத்தில் வடிவேலு ஒரு ஆள்கிட்ட கடை வாங்குவேன். அந்த கடை வாங்கினோடனே இந்த அல்லக்கைகளோடு நின்றுக்கிட்டு இருப்பேன். அவன் இவனை அடித்து தூக்கிட்டு போக வந்திருப்பேன். ஒரு தடிச்சா ஒரு ஆள் தடித்து தூக்கிட்டு போக வந்திருப்பேன். நேராக நான் எப்படி நான் சமாளிக்கிறேன் பாடுறான்ட்டு போயிட்டு அங்கே போய், கடவுளே என் தெய்வமே, உங்ககிட்ட கடை வாங்கினா எப்படி கொண்டு போய் அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியுது கடவுளே, உங்களை கொண்டு போய் கடலில் வீசிறின்னு சொல்கிறாரா. அந்த நிலை தான் அங்கே நடந்திருக்கு. நான் கூட்டணி முறிஞ்சாலும் பரவாயில்லை, கூட்டணியே உடைஞ்சாலும் பரவாயில்லை, எந்த எல்லைக்கும் போனாலும் நான் விடமாட்டேன். எதுக்கு இந்த வாயின்னு கேட்குறேன். நீ தான் எப்படி மடங்கிடுவேன்னு எங்களுக்கு தெரியும். அந்தந்த ஊடகத்துக்காரங்க தான் ஐயோ அப்பா சிங்கங்கள்லாம் இறங்கிடுச்சு நீங்கள் பூரா கத்துனாங்க. அந்த சிங்கங்களுக்கு தெரியும்டா, அந்த சிங்கம் படுத்துரும்டா நாங்கள் சொன்னோம், எவனு கேட்கல. அதே மாதிரி அந்த ஆள் முதல்வர் வந்தார், கூப்பிட்டு விட்டார் ரிப்பன் வெட்டுறதுக்கு, மாநாட்டுக்கு ரிப்பன் வெட்டுறதுக்கு யார்? சாராய கடை ஓனர் பூரா ரிப்பன் வெட்டுறதுக்கு மாநாட்டுக்கு. ஜெகத்ரா டிஆர் பாலு, ஜெகத்ர ரச்சகன், இவங்க பூரா சாராய கடை அதிபர்கள் பூரா பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதில் பெருமை வேறு. எங்களுக்கு முதல்வர் அந்த மாநாட்டுக்கு அதுலேயும் அவருக்கு உடன்பாடு உண்டு, அதனால் அவங்க பிரதிநிதியாத்துவ ஆர்எஸ் பாரதி, அந்த உண்மை விசுவாசி இருக்கும் பாருங்கள் டாக்கு ஆர்எஸ் பாரதி, அவன் எல்லாத்தையும் நாயின்றேன், அவனை நாயின்னு சொல்கிறதுனால தப்பு இல்லை. இந்த ஆர்எஸ் பாரதி இவங்களை பூரா கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சுட்டு யாரை கண்டிக்க போகிறீங்க? மம்தா பானர்ஜி கண்டிச்சு பாருங்கள் கற்பழிப்புக்கு. அந்த அம்மா ரோட்டில் நடந்து போய்க்கிருக்கு. எதுக்கு அந்த அம்மா போய்க்கிருக்கு? அந்த கற்பழிப்புக்கு நீதி கேட்டு நடந்துக்கிருக்கு. முதலமைச்சர் அந்த அம்மா தாண்டா ஞாபகப்படுத்துக்கடாண்டாங்க. முதலமைச்சர் அந்த அம்மா யார்கிட்டடா நீதி கேட்க போகுது? அந்த அம்மா தாண்டா முடிவு எடுக்கணும், அந்த அம்மா தாண்டா தண்டிக்கணும். அந்த அம்மா யார்கிட்டடா நடந்து போய்க்கிருக்கு? ஆகுனா அந்த பாவங்க ஊர் கலைச்ச பிள்ளையார் மாதிரி மோடிக்கு போயிடுறாங்க. மோடி அரசாங்கம் ஏழை ஓ நாட்டில் கற்பழித்து கொண்டிருக்கேன், நீ தான் முதலமைச்சர், இந்த அம்மா தான் முதலமைச்சர். இந்த அம்மா பிடிக்காம அதே கூத்த நம்ம தோழர் எடுத்திருக்காரு திருமாவளவன். ஆர்டிகல் 47 பயன்படுத்தி இந்தியா முழுவதும், ஏன் உலகம் ஃபுல்லாக கூட நீ தடை செய்ய வேண்டியதானே? பெரிய மத்திய மந்திரியா பூரா 2 தடவை முதலமைச்சராக பிரதமராக இருந்தவர் இவர். 2 எம்பியை வச்சுக்கிட்டு வாயை பார்த்தீங்களா? இந்தியா முழுவதும் ஒரு மதுவிலக்கு கிழிச்சிருவாராம். எப்படி கிழிக்க முடியும்? உன்னை எதுக்குறதுக்கு இங்கே திராணி இல்லை. ஸ்டாலினை எதிர்த்தா உனக்கு உள்ளே கூட்டி போய் என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. வெளியே வந்துட்டு அழகாக பேசுகிற, பிரித்து மேய்ஞ்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. வெளியே என்ன பேசினார் திருமாவளவன்? உடனேலாம் மதுக்கடையெல்லாம் மூட முடியாதுங்க, படிப்படியாக குறைப்பாங்க, அதை நாங்கள் வேடிக்கை பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கு ஒரு இன்டர்வியூ தேவையா? இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் தேவையா? இதுக்கு ஒரு பெண்கள் மாநாடு தேவையா? பெண்கள் மாநாட்டுக்கு விறுவிறுன்னு போங்க. கனிமொழி அக்காட்ட போய் நீங்கள் தான் சொன்னீங்களே இந்த நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க, நிறைய பேர் தாலி எடுத்து உட்காந்துருக்காங்கன்னு சொன்னீங்களா, அவங்கள தலைமை தாங்க சொல்லுங்கள் உங்கள் மாலையின் மாநாட்டுக்கு. உள்ள பேரம் பேசப்பட்டிருக்கு. ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு அதிகாரம்லாம் கேட்டுவிட்டு அந்த ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் போட்டுட்டு அந்த தலைமை இங்கே இல்லாத போது எல்லா ஆட்டமும் ஆடிடுறது. அதுக்கப்புறம் சாரு இறங்கின உடனே இந்த சாரை கூப்பிட்டு விட்டு, என்ன ஓவரா போகிற, ஒழுக்கமாக நடந்துக்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு, உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி அந்த ரகசிய ரூமில் வச்சு பேசி ஏவாவேல்கிட்ட சொல்லி மாதம் கட்டிங் கொடுத்துருப்பா. ஒருத்தனை 25 கோடிக்கு வாங்கிட்டு அந்த கம்யூனிஸ்ட்காரங்கள. இது இப்போ அடுத்து வைக்க ஆரம்பிப்பார் பாருங்க. அடுத்து வைக்க ஆரம்பிப்பார்.
அடுத்து இந்த குட்டி குட்டி அமைச்சர்கள்லாம் ஆரம்பிப்பாங்க. என்ன அவருக்கு மட்டும் நான் மாதம் 10 கோடி ரூபா கொடுக்குறேன், நாங்கள் என்ன சும்மாவா, நாங்களும் மது விலக்கு போராட்டம்னா. இவங்களை பூரா வாங்கி கையில் வச்சுக்கிருந்துச்சுன்னா, இப்போ ஊடகத்தை பூரா வாங்கி திமுக தான் வச்சுருக்கு. உங்களை மாதிரி தன்மானம் உள்ள ஊடகங்கள் தான் ஏதோ வெளியே பேசிக்கிட்டு நியாயத்தை பேசுகிறான். ஒட்டுமொத்த சேட்டலைட் ஊடகம் பூரா யார்கிட்ட இருக்குது? ஒரு சில டிவிகளை தவிர எல்லாம் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி எல்லா எதிர்கட்சியை பூரா வாங்கிட்டோம்னா அங்கே ஆளுங்கட்சி மட்டும்தானே. ஏன்னா திமுகவும் பாஜகவும் அங்கே போகாது, நாம் தமிழர் அங்கே போகாது, அதிமுக அங்கே போகாது. மற்ற எல்லாரும் அங்கே போயிட்டா என்ன ஆகும்? நாடு நாசமாக தான் போகும். அதனால் மதுவிலக்கு மாநாடு என்பது ஒரு கேலி கூத்தான, நல்ல உண்மைக்கு அவர் மரியாதை அவராக கெடுத்துக்கிட்டாரு. நல்ல மரியாதை வச்சுருந்தாங்க. நல்லா திருமாவளவன் களை இறங்கிட்டாரு, பார்த்துருவாரு. கூட்டணியே உடைஞ்சாலும் பரவாயில்ல, அதிமுகவை எதுக்கு கூப்பிட்டாரு? இங்கே மீட்ரு ஓடணும்ல. மீட்ரு நீ அதிமுக ஒரு சாதாரண கட்சியா? எத்தனை முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, எடப்பாடி, ஓபிஎஸ், இத்தனை ஆளுமைகள் நிறைந்த கட்சியை ஒரு வீடியோவில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்தால் பரவாயில்ல, பிரிடி 2 தடவை பிரதமராக இருந்த அவங்க வந்தாலும் ஏற்றுக்கிறோம். மதவாத சக்திகள், ஜாதியவாத சக்திகள், ஜாதியத்தின் கூடாரமே நீங்கள் தானே, விசிகா தானே. ஜாதியத்தின் கூடாரமே விசிகா தானே. அந்த ஜாதியை வச்சு ஆதாயம் தர்றது, அந்த ஜாதியை வச்சு மற்ற சமூகத்தை மிரட்டுறது, அந்த ஜாதி வழக்குகளை வைத்து பல்வேறு மாணவர்கள் எதிர்காலத்தை துளைப்பது, பிசிஆர் வழக்கை போட்டு ஜாதி கட்சியினுடைய கூடாரமே நீங்கள் தானே. அப்புறம் என்ன, நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பயங்கரவாத சக்திகளில் மதவாத சக்திகள், ஜாதியவாத சக்திகள் கூட்டணிலாம் இப்போ எதுக்கு பாதிரியாரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு? பாதிரியார் பூரா அந்த மாநாட்டுக்கு வராங்களா? அது என்ன மதவாத கூட்டணியில் மணியாற்ற கூட்டணியா? அந்த கூட்டணி வருதான். இஸ்லாமியர்கள் பூரா வர்றாங்களா? இந்துக்கள் மட்டும் வரமாட்டாங்களா? கேட்டால் நானும் இந்துட்டுவார், ஆனால் நான் நோன்பு இருப்பேன்டுவார் தலைவர். இதெல்லாம் இந்த நாடும் மக்கள் திருந்தனுங்க. மக்கள் கேவலமாக இன்னும் என் மதுரையில் இருக்கவனுக்கு பார்லிமெண்ட் மெம்பர் பேர் தெரியாதுங்க பாதி பேருக்கு. இதில் இருக்கக்கூடிய 39 பார்லிமெண்ட் மெம்பரோட பேரை சொல்லுங்கள். அந்த தொகுதியை சேர்ந்தவனுக்கு தெரியாதுங்க. அவனுக்கு தெரிஞ்செல்லாம் 500 ரூபா தாங்க. 500 ரூபா எவன் கொடுத்தாலும் அவன் தாங்க ஜெயிப்பான். அதில் ஒரு நாய், நரி, கழுதை எதை நிப்பாட்டினாலும் வருங்க. காரணம் ஜனநாயகம் பணநாயகமாக மாறிடுச்சுங்க. இனிமேல் நியாயமானவன், நேர்மையானவனுக்கெல்லாம் அரசியலில் வேலையே இல்லைங்க. மண்ணுகளை வாண்டுறவன், சாராய விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், போதை மாத்திரை விற்கிறவனுக்கு தான் அரசியல், எம்பி, எம்எல்ஏ எல்லாம் கிடைக்கும். நல்லவனுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது அரசியலில். ஏன்னா வேடிக்கை தான் பார்க்க முடியும். மகாத்மா காந்தி அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னப்போ எல்லாம் நல்லவனு வந்தான். இன்றைக்கி யார் அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னால் 4 கொலை பண்ணியிருக்கணும், கஞ்சா விற்றுருக்கணும், சாராய விற்றுருக்கணும், இவன் தான் அரசியலுக்கு போகிறான். இவன் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வான்? இப்போ பொன்முடி என்ன செஞ்சார்? மண் எடுத்தார், களவாண்டார். அவர் ஜெயிலுக்கு போயில எல்லாம் அழுகிறாங்க. என்னடா ஒருத்தர் நம்மளை களவாண்டுட்டு உள்ளே போகிறாங்கடா. விஜயபாஸ்கர் நம்ம என்ன செஞ்சார்? செந்தில் பாலாஜி எல்லாம் நம்மளை களவாண்டு உள்ளே போகிறவனுக்கு பூரா அவன் கண்ணீர் வடிக்கிறான். இவன் என்ன இது இருந்த போகிறான்? அதனால் நாட்டு மக்கள் திருந்தாத வரைக்கும் தமிழகம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2023 இளம் தலைமுறையாக இருக்கக்கூடியவர்கள் மாற்றம் ஏற்படுத்தினாதான். எவனுக்காவது என்னை பொறுத்தளவுக்குங்க, சீமானை நான் பாராட்டுவேங்க. சீமான் இருக்கார் பாருங்கள், அவரை அந்த அண்ணனை நம்ம பாராட்டலாம், சீமான் அண்ணன் பாராட்டலாம். இன்ன வரைக்கும் சமரசம் இல்லாத, அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் போகலை, தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கைக்குள்ளே நான் போகலை. ஒரு சமரசம் இல்லாத ஒரு தலைவர். தனிச்சு தாண்டா நிற்பேன், அந்த ஒரு கொள்கையிலையாவது ஒரு கட்சியாவது நிற்கிதா? தனிச்சு தான் நிற்பேன். பிஜேபி நின்றுச்சு ஒரு காலத்தில், இப்போயும் தனிச்சு நிற்கிற மாதிரி தான். ஏன்னா எங்களை மாதிரி கட்சிகள் என்ன பெரிய ஓட்டு வங்கிகள் உள்ள கட்சிகள்லாம் கூட இல்லை, அவங்க தனிச்சு நிற்கிற மாதிரி தான். இப்போ தான் அண்ணன் டிடிவி அண்ணன், ஓபிஎஸ் அப்பா அவங்களாம் வந்தாங்க. ஆனால் அப்போ நாங்கள் 2016 நிற்கல. நாங்கள் கூட்டணி தேவநாதிநாதர்லேருந்து சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி, ஐஜேகே, ஏசி சண்முகம், இவங்க தான் நாங்கள் எல்லாம் அந்த கூட்டணியில் 2016 இப்போ வரைக்கும் நீடிக்கிறோம். ஆனால் சீமான் அவர்கள் சரியான ஒரு நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு எல்லா கட்சியும் எடுக்கணுங்க. திமுகலாம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அட்ரஸ் எல்லாம் போயிடும். தனிச்சு நின்றா எந்த கட்சியுமே இல்லாமல் போயிருங்க. இந்த நிலைப்பாடு எடுக்கிற அளவுக்கு இந்த திமுகவுக்கு தைரியம் இருக்காது. ஏன்னா அதனால தான் இவங்க என்னென்ன ஆளுக்கு துள்ளுறாங்கன்னு சொல்லி ஆளுக்கு 10 கோடி 5 கோடி மாதக்கணக்கில் பேசி இவங்களை கூற எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் சொல்கிறார்ல, 2026 நான் பயங்கரமான வெற்றி அடையணும், சூளுரைகள் கத்துங்கள், இன்னும் சவுண்டு பத்தலைன்றார்ல. காரணம் என்ன, இங்கே சவுண்ட் ஆக்கிய இவங்களை பூரா வாங்கி வைக்கிறார்ல.
அதனால் வந்து நாட்டில் வந்து எல்லாம் மாறணும்னா மக்கள் மாறணும் விற்கணும். சரி சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து செல்வ பெருந்தகைக்கும் ஒரு குற்றச்சாட்டப்பட்டு அது வந்து ரவிசங்கர் மாநில பொதுச் செயலாளர் பிஎஸ்பிக்கு மாநில பொதுச் செயலாளர் இருக்கிறவர் வந்து ராகுல் காந்திக்கே கடிதம் எழுதுற அளவுக்கு இருக்காரு. பட் இருந்தாலுமே ஏன் செல்வ பெருந்தகை வந்து இன்னும் ஒரு மாநில செயலாளராக போட்டு வச்சுருக்காங்க? செல்வ பெருந்தகை மட்டும் இல்லை, அந்த கட்சியே 6 மாத தலைவர் கட்சி தான். 6 மாதம் அந்த இல்லை, முதல்ல 6 மாத தலைவர் கட்சி தான் அந்த கட்சி. 6 மாதம் ஒரு தலைவர் இருப்பாங்க. இந்த தலைவர் பழைய தலைவர் பூரா ஒன்று சேர்ந்து இவரை போட்டு விடுவாங்க, இன்னொரு ஆளை புதுசாக கொண்டு வருவாங்க. அப்புறம் ஒரு 5 மாதம் தலைவராக இருப்பேன், அவன் போயிருப்பேன், இன்னொரு 5 மாதத்துக்கு ஒரு தலைவர் வருவேன். ஆளே இல்லாத ஊரில் தலையாரி நாட்டாமல் ஊரூராட்சி தலைவர் எல்லாம் அந்த கட்சியில் தான் இருப்பேன். எல்லாரும் பொறுப்பில் இருப்பேன். அந்த கட்சியில் இவர் பொறுப்பில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி, செல்வ பெருந்தகனுடைய ப்ரிவியஸ் லைஃப்பெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குண்டாஸு. இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு அரசியல் குழுக்கள்லாம் சேர்ந்து தான் அந்த கொலைக்கு காரணமாக இருக்குது. அப்படி ஒரு பட்ட மனுஷனுக்கு பாதுகாப்பு கூட கொடுக்காத அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம். அந்த கொலை குற்றத்தில் இவருக்கு தொடர்பு இருக்குன்னா அவர் நீக்கணும்ல. ஏன் நீக்கலை அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஒரு இன்னும் கொச்சையாக சொல்லணும்னா அது அசிங்கமாக இருக்கேன். அதில் முன்னென்ன பின்னென்ன எல்லாம் ஒன்று தான். இதில் இருக்கிறது காங்கிரஸில் இருக்குன்னா ஈவிகே இளங்கோவன் சுத்த மெண்டலு, அதை போட முடியாது. தங்கபால் ஒரு நல்ல மனுஷன் இருக்கார், அப்புறம் திருநாவுக்கரசு இருக்கார், அவங்களுக்கு ஆகாது. இவங்க எல்லாத்துலேயுமே வந்து அந்த பட்டியலினம் அது ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. அந்த பட்டியலினத்தை சேர்த்தவங்களை வந்து வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு புரட்சிகரம். அதை பெரியாரிசம் பேசிக்கலாம், அம்பேத்கரிசம் பேசிக்கலாம். இந்த ஸ்டைலில் வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் பண்ணுறாங்க, முட்டாள்தனமான அரசியல். அதனால் இதெல்லாம் செல்லுபடியாகுது. கடுமையான இந்த கொலை குற்றத்தில் இவர் குற்றவாளின்னு தண்டிக்கப்பட அவர் சிறைக்கு தள்ளணும். இவர் தேவையில்லாத பதட்டம் அண்ணாமலை பேசினதுக்கப்புறம் இவர் எதுக்கு தேவையில்லாமல் பதறாரு? பதட்டம் இருக்கக்கூடாது. நீ குற்றவாளி இல்லைன்னா கூலாக ட்ரீட் பண்ணு. திரு அண்ணாமலை அவர்களை வந்து 1000 குற்றச்சாட்டு சொல்கிறேன், எதுக்காவது ரியாக்ஷன் பண்ணுறாரா? ஏன்னா ஒருத்தனை வயிறப்ப உண்மையாக இருந்தால் நமக்கு கோவம் வரணும், பொய்யா இருக்கல நமக்கு ஏன் கோவம் வரணும்? உனக்கு ஏன் துடிக்குது? அதனால் காங்கிரஸில் வந்து 5 மாதம் 6 மாத தலைவர்கள் தான் அது. இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. அது ஒரு கட்சியே கிடையாது. எவன் மேலாவது குதிரை ஏறிட்டு எவன் மேலாவது ஏறி உட்காந்துக்கிட்டு சீட்டு இங்கிட்ட ஒன்று அதிமுக இல்லை திமுக 2 பக்கம் ஏறி நின்றுக்கிட்டு சீட்டு வாங்குகிற கட்சி அது. கம்யூனிஸ்ட்டு, விசிகா, இது எல்லாம் நம்ம பேசவே கூடாது. ஒரு வழி இல்லாமல் பேச வேண்டியது இருக்குது. ஓகே சார், சூப்பரான விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரத நேயர்களுக்கு ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.